இது எதற்காக இந்த ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததுன்னா, இந்த விதி கொடுக்கிறவங்க மறந்துட்டாங்கன்னா பெரியவங்களுக்கு ஆடி அமாவாசை மகாலய அமாவாசையில விதி கொடுத்துக்கலாம் என்கிற வேதத்தில் ஒரு அமைப்பு. இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமானது. ஏன்னா இந்த ஆடி மாதம் தான் காற்று அதிகமாக இருக்கும், நோய்கள் அதிகமாக பரவக்கூடிய மாதமும் இதுதான். எப்படி சித்திரை மாதம் வந்து ஒப்பளங்கள் போடுகிறதோ அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிதான் காற்று அதிகமாக வரும். அதனால தான் குழந்தை ஆடி மாதம் பிறக்கூடாதுமா. பிறந்தா காற்றுனால நோய் பரவி அந்த பிள்ளைனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி சித்திரை மாதமும் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அம்மாவாக இருக்கும், குழந்தைகளுக்கு சூடு அதிகமாக கொப்பளங்கள் வரும். அதனால சித்திரையும் ஆடி மாதமும் நாம் தவிர்த்து வருகிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு அனுப்புறது மற்றதெல்லாம் அம்மா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி மாதம் தாய் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது உருவாச்சுன்னா கூட கருவுருவாச்சுன்னா கூட பின்னாடி சிரமங்கள் கொடுக்கும் என்கிற காரணத்தினால தான் அந்த மாதிரி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. சரி, நாம் இங்கே ஆடி அமாவாசையில் சிறப்பான ஐயாவுடைய அபிஷேகம் செய்கிறோம். இப்போ தீபாராதனை காட்ட போகிறோம். இந்த அபிஷேகமும் தீபாராதனையும் இந்த அன்னதானமும் சரி, கலந்தபடியில் நீங்கள் போய் போனீங்கன்னா அன்னதானம் தான் மருந்துன்னு போட்டிருப்பாங்க. இந்த தீபாராதனையும் இந்த அபிஷேகமும் உங்களுடைய இப்போ ஐயாவுடைய குளிர்ச்சி பண்ணதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை பார்க்கறதுனால உங்கள் மனம் குளிர்ச்சி அடையும். தீபாராதனை பார்க்கறதுனால உங்கள் மனதிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். இதுக்காக தான் தீபாராதனையும் இதுன்னு கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில். அதனால மனசுல போடுங்க. அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்க மனசுல உங்க மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குலாம் வளரணும் அப்படின்னு போடுங்க. தீபாராதனை காட்டும் பொழுது எங்கள் வாழ்விலே ஒரு ஒளி அமையணும், அது சிறப்பான அமைந்த எங்கள் வாழ்விலே எல்லா வளம் நலம் பெற்று இன்புற்று வாழ்வதற்கு வழிவகுத்து நீங்களாம் மனசுல போடணும். ஐயா சொன்ன மாதிரி யாருக்காகவும் இங்கே வாழலை. புருஷனுக்காக கணவனுக்காக புருஷனுக்காக மனைவிக்காக கணவன் யாருமே இங்கே இல்லை. ஒரு காலத்தில் எல்லாருமே மண்ணுக்கு போயிடுவோம். இந்த மண்ணுக்கு போகிறதுக்குள்ள நம்ம செய்கின்ற செயல்கள் தான் நிலைத்து நிற்கும். அது நல்லதா கெட்டதா? ஏற்கனவே எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து வந்த ஒரு நன்மை தீமை தான் இந்த ஜென்மத்திலே ஒரு பிறப்பு உங்களுக்கு. இந்த பிறப்பிலே நீங்கள் நல்லபடியாக செய்துட்டீங்கன்னா அதுக்கு தான் அவங்க முக்திங்கிறாங்க. எப்படின்னா மீண்டும் பிரபா நிலைங்கிறது முக்தி, சாகா நிலைங்கிறது வேறு. அது சித்தர்களுக்கே உரியது. நம்ம ஐயா சாகா நிலை அப்படின்னா அவங்க உடம்பு மண்ணுக்கு போயிடுச்சு, அவரு மண்ணில் போஸ்ட்டாங்க அப்படின்னு நாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உடம்பு தான் மண்ணுக்கு போயிடும். இந்த உடலானது இந்த இயற்கை குறித்த பரிணாமம் என்னன்னா, எது வளர்கிறதோ ஒரு நாள் தளர்ந்து போயிடும். அது எதா இருந்தாலும் மரம் செடி புழு பூச்சி எதா இருந்தாலுமே வளர்ந்து வந்துச்சுன்னா ஒரு காலத்தை தளர்ந்து பூமி வரும். இயற்கை என்னென்ன கொடுத்ததோ அதை நம்மிடம் பிடுங்காம மட்டும் இருக்காது, பிடிக்கிற எப்படியோ ஒரு விதத்துல பிடிக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய நினைவுகளோ சிந்தனைகளோ நடைமுறை வாழ்க்கையிலோ உண்மையாக நேர்மையாக நிதானமாக ஐயாவை மனசார நினைச்சு செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குது. எதுக்காக சொல்றேன்னா, மிகப்பெரிய ஒரு சித்தாந்த புருஷர் நாம் வாழும் காலத்திலேயே வந்து சென்று இருக்காரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயனடைகிறாருன்னா அவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக வந்திருக்காரு. சாதாரண நிலையில வரல. இந்த லோகத்துல எத்தனையோ முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள்லாம் வந்து போயிருக்காங்க. அதுல வித்தியாசமான முறையில பாவத்தை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியா வந்திருக்காரு. எல்லாரும் ஒருத்தர் வந்து நேற்று முந்தானதுக்கு ஒரு அம்மா வந்து கேட்குது, நான் டெய்லி சாமி கும்பிட்றேன், எந்த பாவமும் பண்ணல, எனக்கு பையன் அப்படி பிறந்ததுக்கான அம்மா, இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்தை நீ நினைக்கிற, நடைமுறை வாழ்க்கையில எத்தனை ஜென்மங்கள் கடந்து வந்தையோ அதுல என்னென்ன செய்திருப்ப. நீ உன் கணவன் அமைகிறான், உன் பிள்ளை அமையுது, உனக்கு வீடு அமையுது, சொத்து அமையுது, இல்லை எல்லாத்தையும் இழக்கிறான்னாலும் நீ செய்த பாவ புண்ணியத்துக்கு காரணமாக தான் அமையும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒண்ணுமே படிக்காம இருப்பான், அவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருப்பான், அவன் BMW காரில் போவான், அவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க.
அதெல்லாம் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு அம்பானின்னு இருக்கிறோம். அந்த அம்பானியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தவர் தான். அவர் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதே மாதிரி டிவிஎஸ் ஐயங்கார், சுந்தர ஐயங்கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை வச்சு நடந்துட்டு இருந்தவர் தான். இன்னைக்கெல்லாம் பல கோடி ரூபாய் கல்வி. எல்லோருக்கும் அந்த அமைப்பு கிடைப்பதில்லை. காரணம் என்னன்னா அவங்க செய்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையுது, மனைவி அமைகிறாங்க, பிள்ளைகள் அமைகிறாங்க, வீடு அமையுது. இதெல்லாம் அந்த புண்ணியத்தினுடைய அமைப்பு தான். இதை நீங்கள் மனசில் நேசித்து உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உண்மையாக இருக்க கற்றுங்க. இந்த உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சில தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் மறைப்பதற்காகத்தான் நாம் உண்மையை உபயோகப்படுத்துவோம். அதனால் தவறு செய்யாமல் இருங்க. இந்த தவறை நீங்கள் ஒரு நாள் செய்துட்டு மீண்டும் அதே தவறு செய்யும் பொழுது அது தப்பாக மாறிவிடும். அது தப்பாக மாறிடுச்சுன்னா முதல் தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. பார்த்துங்க, அதுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு ஆகும். அப்போ அறிந்தும் அறியாமல் செய்கின்ற தவறுகளுக்கு இந்த லோகத்திலே மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரிந்து செய்கின்ற தப்புக்கு நிச்சயமா மன்னிப்பு கிடையாது. அதனுடைய தண்டனை அனுபவிச்சு ஆகும். எப்படி நீங்கள் செவுத்தில் அடிக்கிற பந்து எவ்வளோ வேகத்துக்கு வருகிறதோ அதே மாதிரி நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை தொடராமல் கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் உங்ககிட்ட அடிக்கடி நான் வேண்டிக்குவேன். என்ன வேண்டிக்கிறேன்னா, ஐயாவை கெட்டியாக பிடிச்சிங்க. ஐயாட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டாம். நிம்மதி வேணும். பீஸ்ஃபுல் லைஃப் தான் நமக்கு வேணும். பணம் இன்று வரும், நாளை போயிடும். இந்த உடம்பு கூட நிரந்தரம் இல்லை. நமக்கு ஏதாவது நிரந்தரமா? போன தீபாவளி ட்ரெஸ்ஸை எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அது குப்பையில இருக்கும். ஏன்னா அன்னன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் புதுசாக எதிர்பார்த்து நம்மளுடைய ஆசையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருக்கோம். ஒரு செருப்பு எடுக்கிறதுனாலும் 10 செருப்பு தேர்ந்தெடுத்து ஒரு செருப்பு எடுப்போம். நாம் இப்படி தான் தலை செய்யணும், இப்படி தான் போட்டு வைக்கணும், இந்த சாரினா கட்டணும், இந்த ஷர்ட்டு தான் போடணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது ஆசைகள் அது விழுந்துடும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாம் புடவை கட்டணும், உடலை மறைப்பது, குங்குமம் வைப்போம், கணவனுடைய ஒரு மங்களகரியமான ஒரு காரியத்திற்காக, தாலி கட்டுவது அவர் நினைத்து இருப்பதற்காக, காலில் வெட்டி போடுவது நாம் கல்யாணம் ஆனதுக்காக, இப்படி ஒவ்வொன்றும் இந்து சாஸ்திரத்தில் சொல்கிறபடி நாம் அதை கடைப்பிடித்தோம்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சில குடும்பத்தில் பார்க்குறேன், தாலி கொடி எடுத்து தோட்டத்தில் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. தாலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சரி, அது கூட தேவையில்லை. ஆனால் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லையா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் எதுக்காக சொல்றாங்க? கல் போல மனம் படைத்திருந்தாலும், புல் போல இதயத்தை படைத்திருந்தாலும் கணவனை மறக்காம இருக்க வேண்டும். ஒரு பெண்ணாகப்பட்டவர் உயர்ந்த சக்தி படைத்தவர். நம்ம இதுல இந்து சாஸ்திர ஆதி பராசக்திங்கிறது மிகப்பெரிய சக்தியா பெண்ணை தான் வலியுறுத்திருக்கோம். அப்போ அந்த பெண் நம் தாய் அல்லவா, நம் பிள்ளைகள் அல்லவா? அந்த பெண்ணை நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்க வீடு சுபிட்சை அடையும். சனீஸ்வரனுக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா பெண்ணை அவமானப்படுத்துறத, ஏமாத்துறது. அதுதான் தான் சனீஸ்வரன் மிகப்பெரிய தண்டனை கொடுக்குறான். பெண்ணை ஏமாற்றி வருவது. பெண் கூட பெண்ணை மதம் பண்ணவருக்கு, சித்திரவதை செய்தவருக்கு தான் தண்டனை. அதனால இந்த சனி பகவான் தான் கர்மத்துக்கு உரியவர். அந்த கர்மத்தினுடைய முக்கிய பங்காக உருவ அமைப்பாகவே நம்ம ஐயா வந்திருக்காரு. அவர்கிட்ட கெட்டியே பிடிச்சிங்க, அவரை காலை பிடிச்சி கதறி கேட்கணும். எப்படி கேட்கணும்? நான் அறிந்தும் அறியாமல் செய்திருக்கேன் தப்பு, தெரிஞ்சும் செய்திருக்கேன், தெரியாமல் செய்திருக்கேன். இந்த தப்பை மன்னித்து மீண்டும் அந்த தவறுகள் வராமல் இருக்க நீங்கள் என்னோட துணையோடு இருக்கணும். என் குடும்பத்தில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும். நான் உங்களை தகப்பனாகவோ இல்லை தாத்தாவாகவோ ஏற்று மனப்பூர்வமாக உங்களை வணங்குகிறேன் என்கிற வார்த்தையை அவர் காதில் பலர் சொல்ல கேள்வி. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, கடன் தீர்ந்தா நான் ஒரு சிப்பா அரிசி போடுறேன். ஒரு சிப்பா அரிசி நீங்கள் 1500 ரூபா வச்சுங்க. 1500 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா கேட்குது. 1500 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா அந்த அம்மா கேட்குது. அவர் என்ன பேங்க் வச்சா நடத்துறாரு? 10 லட்ச ரூபா கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், யோசனை பண்ணி பார்த்துக்கிறேன். அப்போ அந்த 10 லட்ச ரூபா கடன் நீ ஏற்படுத்தி கொண்டது. நீ விருப்பப்பட்டு ஒரு வீடு கட்டணும்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள கட்டணும்னா நீ 40 லட்ச ரூபா கட்டினா கடன் ஏற்படாமையா இருக்கும். நமக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். மாதம் இவ்வளோதான் செலவுனா இவ்வளோதான் வச்சிருக்கணும்.
இதுக்கு மேலே போகக்கூடாது. அது எப்படியேப்பட்டது வந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சிலர்லாம் இழந்துருவீங்க, கண்டிப்பா இழப்பீங்க. அதனால வருவதை கொண்டு வாழ கற்றுக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்து நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அடுத்தவர்கள் மத்தியிலே நாம் சுபிட்சமாக வாழணும் காட்டுறதுக்காக நாம் கடன் வாங்கியோ இது பண்ணியோ வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் பின்னால் அதுக்கு பதில் சொல்லியாகும், எல்லாத்தையும் இழக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு வீடு கட்டினாரு. வீடு கட்டி அவரை பக்கத்தில் வரவங்கெல்லாம் சொல்லி தான் ஏண்டா இந்த கதவு ஏண்டா இதை வச்ச, இதுக்கு பதிலாக தேக்கு வைக்கலாம்ல, முன்னாடி ஏண்டா டைல்ஸ் இதை போட்ட, இதுக்கு பதிலாக ட்ரைனேஜ் கூட கணக்கு இருக்குல்ல இப்படின்னு சொல்லி அவர் 10 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டதை 20 லட்ச ரூபா கொண்டு வந்து அந்த 10 லட்ச ரூபா அவரால் கட்ட முடியாம அந்த வீடை வித்துட்டார். அந்த வீடு வித்தது இல்லாம கடன்காரனா இருக்கார். பார்த்துங்க, வேண்டாம். எது உங்களுக்கு தேவையோ அதை செய்து கொள்ளுங்கள், தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள். இதுதான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய கருத்து தான். இப்படி தேவைக்கு ஏற்ப நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா 5000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சாலும் சுபிட்சமா சந்தோஷமா இருக்கலாம். 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். எப்படின்னா 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அவங்க வீட்டில் 2 வண்டி இருக்கும், ஒரு கார் இருக்கும், வீட்டில் ஏதாவது ஒன்றுனா வேலை செய்யறதுக்கு ஒரு பொம்பளை இருப்பான். 50,000 பத்தாது. அப்போ 5000 ரூபாய் இருக்கும்போது எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்க, நீங்களே பண்ணுவீங்க, அதுல சந்தோஷமா வாழலாம். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோ ரவை வாங்கி கிண்டி எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது அவன் கார் எடுத்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் என்ன தேவையோ வாங்கி ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணுவான். அதுக்கு இதுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாரும் இவ்வளவு மேல சாப்பிட முடியாது. எது போதும்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு மனப்பக்குவம் இருக்கிறது என்றால் அது இந்த அன்னதானத்தில் தான் இருக்கும். எவ்வளோப்பட்டாலும் எனக்கு இது போதும், இதுக்கு மேலே எல்லாம் சாப்பிட முடியாது அதான் சொல்லுவான். இதே பணம் கட்டுக்கட்டா தட்டில் வைங்க, சரி இது பத்தாதுக்கு எனக்கு ஒரு கட்டு கொடுக்கணும், ஏன்னா எனக்கு ஒரு கடன் இருக்குங்குவான் இல்லையா? அப்போ நம்ம மோகத்தை எது மேல வைத்திருக்கோம்? பணம்ங்கிற மோகமும் நகைங்கிற மோகமும் ஆடம்பர துணிமணிகள் அணிகிறதுல மோகமும் வீட்டை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைத்துக்கலாம், வீட்டில் இதை வச்சாதான் அழகா இருக்கும், இப்படி பண்ணலாம். இந்த டெக்கரேட்டிவ்க்கு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த அம்பானி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட 800 ஏக்கர் நடுவில் அவன் வீடு இருக்கு, கிட்டத்தட்ட 3 ஹெலிகாப்டர் தளம் இருக்கு. அவன் நினைச்சா இதில் வேணா போகலாம். அப்படியெல்லாம் கட்டி வாங்குறாங்க. நமக்கு அது வேண்டியதில்லை. நமக்கு தேவைக்கேற்ப தண்ணியா இல்லை நமக்கு சாப்பாடு தேவையா, துணிமணிகளுக்கு தேவையா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஒரு 1000 இல்லை 2000 உங்கள் புடவை எடுத்து போடலாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் வரும். 300 ரூபாய்க்கு வாங்கின சேலையும் 6 மாதம். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. பெண்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்கு ட்ரெஸ்ஸு, அவர் 2000 ரூபா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, நாம் வந்து எப்படி 2000 ரூபா போடுறோம், 500 ரூபா அதிகமாக வாங்கி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருக்கு, நமக்கு என்ன வருதோ அதை வைத்து வளர்த்துங்க. இன்னைக்கு ஒரு தீபாவளி செலவுக்கு புடவை நல்லா பிள்ளைகள் ட்ரெஸ் தான், அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுங்க, அது போதும். அதிகமாக ஆடம்பரமான செலவு பண்ணலாம். நீங்கள் இந்த ஆடம்பரமான செலவை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு அதே லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். அந்த லட்ச ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை படிப்புக்கு ஆகும். நல்லா இதெல்லாம் நான் எதுக்காக இந்த வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து கொண்டுனா நீங்கள் முயற்சி பண்ணாதான் வாங்க முடியும். நீங்கள் மனது வைத்தால் தான் வணங்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், போய் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பதி வந்து வெங்கடாஜலபதி நமக்கு அள்ளி தந்துடுவார், திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்றி வந்தால் எல்லா கஷ்டமும் விலகும். கண்டிப்பாக யாருக்கும் விலகாது. இதெல்லாம் ஒரு சொல்லி வைக்கப்பட்ட இதுதான். அங்கேயே பிச்சை எடுத்துட்டு குடும்பத்தை ஒப்பிட்டு அங்கேயே எல்லாம் ஒரு குஜராஜ் கொண்ட போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். நிறைய சாமியார் இருக்கான், அவனே நிம்மதியா இல்லை, அவரோட இடத்துல நிம்மதியா படுக்க முடியல. புரியுதுங்களா? அதனால நான் சொல்றேன், தெய்வங்கள் என்பது வேறு, நாம் நடந்து கொள்ள முறையில தான் தெய்வம் நம்ம கூட இருக்கும். தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம்ங்கிறாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஜீவன் சிவலிங்கம் சிவமாக இருக்கிறது. வெட்ட வெளியே சதமென்று இருப்பவருக்கு பட்டயம் இருக்கிறது. வெட்ட வழியில தான் எல்லாமே இருக்கு. அதே ஒரு சித்தர் சொல்ற, அண்டத்தில் இருப்பது பூரா பிண்டத்தில் இருக்குது.
அப்போ வெளியில இருக்கிறதுப்புறம் உங்ககிட்டயே இருக்கு. எல்லாருமே சக்தி படைத்தவர்கள், எவருடைய பவர்ஸ். அந்த பவரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணாத காரணம் என்னன்னா உங்க ஆசை தான் தடுக்கும். இந்த ஆசை தடுக்கும் பொழுது என்ன ஆகுது? நீங்க ஒவ்வொரு வீழ்ச்சியை சந்திப்பீங்க. நீங்க ஆசையெல்லாம் செய்து பாருங்க, உங்க கடமையா சொல்லி பாருங்க, கடமையை செய்யுங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய் தகவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மாமா மாமியார் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட எப்படி நடந்துக்கணும் நான் நடந்துங்க. யாராவது கோபப்பட்டா நம்ம திருப்பி பேசிடுவோம், பேசவே பேசாதீங்க. யாரையும் திட்டாதீங்க. திட்டுனீங்கன்னா அவங்க திட்டும்போது உங்க திட்டும்போது சண்டையில முடியாது, என்னைக்கு இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் திட்டாமல் அவன் அடித்தாலும் நீங்க வாங்கி கொண்டு போனீங்கன்னா என்னைக்கு ஒரு நாள் அவன் கீழே விழுகிறது நீங்க பார்க்கணும், கண் முன்னாடியே விடுவான். அதனால யாரையும் திட்டாதீங்க, யாருக்கும் சாபம் விடாதீங்க. ஏமாந்துட்டீங்க, இல்லை என் சொத்து அபகரிச்சிட்டானா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க தவிர அவரை காரணமா இருக்க மாட்டாங்க. இது எப்படின்னா சீரடி பாபா அவரு ஒரு கதையை சொல்லுவார். ஒரு பாம்பு தவளையை பிடிக்க போகும். இந்த தவளையை பிடிக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவாரு? தவளை எடுத்து ஹை போ போ தோற்றுவார். அப்போ அங்க இருக்க மகேஸ்வரி சாமா அவருடைய சீடர்கள்லாம் கேட்பாங்க, சாமி பாம்பு தவளையை முழுங்கிறது சகஜம் தானே, இதை ஏன் துரத்துறீங்க பாம்பை அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, போன ஜென்மத்தில் இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க, வரப்பு தகராறுல அடிச்சு 2 பேருமே இறந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பாவத்தினால இவங்க பாம்பும் தவளையா பறந்துருக்காங்க. இப்போ கூட அந்த மனசுல வஞ்சம் நினைச்சு இவன் போய் அவன் திங்க பார்க்கறான் அப்படிங்கிறார். அப்போ ஜென்ம ஜென்மக்கால தொடரக்கூடியது எது? நாம வச்சுக்க அந்த வஞ்சஸ், அந்த வெறித்தனமான செயல். அதனால அது அந்த வெறித்தனமான செயல் நல்லதுல இருக்கட்டும், கெட்டதுல வேண்டாம். யாரு அழிவுக்காக நாம் காரணமாக இருக்கக்கூடாது. இது எப்படின்னா அன்னதானம் கொடுக்குறனாலேயோ ஆயிரக்கணக்கான பணத்தை நம்ம கோயில உண்டியில போறனாலேயோ யாரும் வளர்ந்துட போறதில்லை. நீங்க எந்த மனசு வைக்கிறீங்களோ அதுதான் வளரும். நான் இங்க வரப்பட்டு சொல்லுவேன், யாரும் வேண்டுதல் வைக்க வேண்டாம். எந்த காலத்தோட வேண்டுதல் வைக்க, வேண்டுதுன்னா என்ன மாதிரி வேண்டுதல்? இது பண்ண நான் அது பண்ணுறேன் செய்யறேன், காம்பன்சேட் பண்றதுக்கு அளவுக்கு யாருக்கையும் வேண்டுக்காதீங்க. ஐயாட்டையும் சரி, எந்த சாமிகிட்டையும் சரி வேண்டுக்காதீங்க. உங்களுக்கு காரியம் முடியுதுன்னா உங்களுடைய தீவிர எண்ணம் தான் போய் ஆட்களை அழைத்து விடும். அதுதான் உங்களுக்கு பாதையை காட்டும். அந்த பாதை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் குரு தேவை. அவர் நம்ம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவார். அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கூட இருப்பார். அதனால வேண்டுதல், நான் அரிசி தரேன், இது பண்றேன், நான் இது நான் அன்னதானத்துக்கு பணம் தரேன், இதெல்லாம் வேறு. அது உங்க பிரியப்பட்டு தரணும். அப்படி வச்சுக்க, வேண்டுதலைக்காக தரத்து வச்சுக்காதீங்க. ஒருத்தர் வந்தாரு, ஒரு எனக்கு ஆண் வாரிசு பிறக்கணும், நான் சமயபுர ஆத்தாக்கு அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டா ஆண் குழந்தையும் பிறந்தது. 5 வருஷமா அவன் வேண்டிக்கிட்டது நிறைவேற்றவே முடியல. சமயபுரம் அங்க பிரதட்சணம் பண்றது நிறைவேற்றவே முடியல. அந்த 5 வருஷத்துல அந்த பிள்ளைனால அவன் படாத கஷ்டப்பட்டான். அந்த பிள்ளைக்கு சளி, காய்ச்சல், அப்புறம் கொப்பளம் போட்டது, எல்லாரும் அந்த உயிருக்கு போராடி எல்லாம் கஷ்டப்பட்டான். அதனால வேண்டுதலை வச்சுட்டு கேளுங்க, எனக்கு அது அந்த மாதிரி வேணும். வேண்டுதலை வைக்காம நான் இதுக்கு அது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. வேண்டுதலை வச்சுட்டீங்கன்னா உடனே நிறைவேற்றுங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, வேண்டுதலே வைக்க வேண்டாம். நம் குருநாதர் தனிவானவர். ஏன்னா அப்படியே எல்லோருக்கையும் ஒரு பற்றுதல் இருக்கும், ஆனால் வெளியவே காட்டிக்க மாட்டார். பாவம் அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவர் அங்கே உள்ள நுழையும்போது அவருக்கு தெரியும். அதனால அவர் பாதத்தை பிடிச்சிங்க, எப்படியா பிடிங்க. உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அவருக்கு தெரியும். சாமி நீங்க கூட இருங்கன்னு கேட்கும். உங்க கூட இருக்கணும். அவருக்கு உங்க வீட்டில் ஒருத்தரா பாவீங்க. அவர் வந்துட்டாருனால உங்க பிரச்சனை தீர்ந்தது. அப்போ அவர் வரணும்னா நாம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கணும், எந்த அளவுக்கு அவர் மேல நாம் உயிருக்கு உயிரா அவர் மேல பற்றுதல் வைக்கணும். அதை வச்சு பாருங்க. ஐயா உங்க குடும்பத்தில் ஒருத்தரா இருப்பார், பயங்கரமா கஷ்டமா இருக்கும். கடைசி நிமிஷம் அதை எப்படி முடியும்னு தெரியாது, டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த கஷ்டங்கள் உங்க மனசுல இந்த தங்கவே தெரியாது. அதனால நாங்க ஐயா கூட 20 ஆண்டுகள் பக்கமா பயணித்த வகையில மிகப்பெரிய கடவுளை நான் நேரில் பார்த்த வகையில
உங்களுக்கு என்ன சொல்றா, நீங்களும் பிடிச்சிங்க, நல்லா பிடிக்க. ஏன்னா உலகத்துல தெய்வ சித்தர்கள் இல்லை என்றால் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே கிடையாது. திருப்பதி எடுத்தா கொங்கண சித்தரால் உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. திருவண்ணாமலை இடைக்காடர், மதுரை சுந்தரானந்தர், கமலமுனி திருவாரூர், அச்சமணி திருப்பரங்குன்றம், பாம்பாடி சித்தர் மருதமலை, பழனி போகர். இப்படி பார்த்தீங்கன்னா காசி என்னன்னா நந்தி தேவர், விஸ்வாமுத்திரர். இப்படி பெரிய பெரிய கோயில்களுடைய இது பூராமே இருக்கும், சித்தர்களுடைய வாசமாக இருக்கும். கரூரார் சித்தர். நீங்க இந்த மாதிரி எல்லா சித்தாந்த புருஷர்கள் தான் தெய்வத்தை உருவாக்கி விட்டு அவர்கள் மறைந்து வாழ்கிறார்கள். ஏன் மறைந்து வாழ்றாங்க? மக்கள் அவரை நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பைத்தியம் மாதிரி தன்னைத்தானே பேசிக் கொள்வாங்க. ஆனால் அவங்க பைத்தியம் அல்ல. ஏன்னா மக்களுக்கு தெரியக்கூடாது, இவருடைய சக்திங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடாததுக்காக மறைந்து வாழ்ந்தார்கள், அதை மறைத்தும் வைத்தார்கள். அதனால அவரை அந்த மாதிரி ஆட்களை கண்டுட்டாலும் சரி, நீங்கள் மனசார நேசுங்களால் முடிஞ்ச என்ன செய்யணும் செய்யுங்க. ஆனால் குடும்பத்தை மறந்துடாதுங்க. இல்லறமே நல்லறம்னார் ஐயா. இல்லறத்தில் யார் நல்லறம் காக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த இறைவனுக்கு அப்பாற்பட்டவர்களார். அதனால இல்லறத்துல நல்லா காத்துவாங்க. உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க தாய் தந்தை, உங்க வீடு அனைத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நடந்து போற பாதையில நீங்க தான் கவனமா போகணும். அதுல உண்மையா இருக்கட்டும், நேர்மையா இருக்கட்டும், நிதானமா கடந்து போங்க. ஐயாவை அடிக்கடி நினைங்க. சத்குருவை நினைத்தால் போதும். அவர் நினைக்கும் போது அவங்க பக்கத்தில் நின்றுடுவாங்க. டைம் ஆச்சு. தீபாவளி